மேலும் எனது முன்னோடி துணிச்சலின் அடையாளம் எனது மதிப்பிற்குரிய சீனியர் மற்றும் தற்போதைய டிஎன்ஆர்சி குறை தீர்ப்பாளர் பொறியாளர் இந்திராணி அவர்களையும் இங்கே அமர்ந்தளிக்க உரையாற்ற வந்திருந்த ஈரோட்டின் தன்னம்பிக்கை நாயகி திருமதி பிருந்தா அசோக் அவர்களும் கோவையின் சொல்லரசி திரு சாந்தாமணி மற்றும் மேடையில் அமர்ந்துள்ள அத்தனை ஆளுநர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இன்று கூடியிருக்கும் இந்த ஈரோடு மண் பெரியார் மண் சாதாரணமான நிலம் அல்ல. இது ஆணாதிக்க விலங்குகளை உடைத்தெடுத்த பெண் சிங்கங்கள் உலகிய மண். அன்னை நாகம்மையார் மற்றும் கண்ணம்மாள் காந்தியடிகளை வியந்து நின்ற ஈரோட்டின் வீர தவப்புதல்கள் அவர்கள் கள்ளுக்கடை மறியலில் ஆண்களுக்கு முன்னால் நின்று சிறைச்சாலைகளை தங்கள் வீடாக மாற்றிக்கொண்ட அந்த வீர மந்தைகளின் வாரிசுகளாம் என்பதை ஒருபோதும் மறக்காதீர்கள். விசையரசி மணி அம்மையார் கலைத்துறை உலகையே திரும்பி பார்க்க வைத்த ஈரோட்டின் மணிமகர் ஈரோடு வெங்கடலட்சுமி அவர்கள் மின்வாரிய வீராங்கனைகள். இன்னைக்கு குறிப்பாக சொல்ல போனால் மின்சார வாரியத்தில் பங்கெடுக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டங்களில் ஈரோட்டின் பங்கெடுப்பு நிச்சயமாக குறிப்பிடப்பட வேண்டியதாகும். இந்த தொழிற்சங்கம் என்றால் என்ன என்பதை விளக்க ஒரு சிறிய கதை சொல்கிறேன். ஒரு காட்டில் ஒரு மாபெரும் மரம் இருந்தது. அந்த மரத்தில் ஆயிரக்கணக்கான இலைகள் இருந்தன. ஒருவரை பலத்த சூறாவளி இருந்தது. ஒவ்வொரு இலையும் நான் பெரியவன் நீ பெரியவன் என்னால் காற்றை வெல்ல முடியும் என்று தனித்தனியாக போராடியது. ஆனால் காற்று பலமாக இருந்ததால் இலைகள் ஒன்றோடு ஒன்று விழுந்து மண்ணோடு மண்ணாயின. ஆனால் அதே காற்றில் இருந்த ஒரு மூங்கை எவ்வளவு பலமாக காற்று வீசினாலும் ஒன்றாக ஒரு பக்கமாக சாய்ந்தது. அடுத்த முறை ஒரே பக்கமாக சாய்ந்தன. கடைசி வரை அவர் நின்று போராடினார். அதுதான் நம்முடைய யூனியனோட ஸ்ட்ரெங்க். எப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் நமக்குள்ள கூடி நிற்கணும். அந்த பலம் நமக்குள்ள ஒவ்வொருத்தருடைய இருக்கும். இத்தனை மகளிரை நான் பார்க்கும்போது பெருமையோடு நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். பெண்கள் இந்த யூனியன் எல்லாம் ஒரு சாதிக்க முடியுமா வர முடியுமான்னா ஒரு காலத்துல ஜான்சிராணி லட்சுமிபாய் மாதிரி ஆட்கள் போர் எடுத்து குழந்தைய முதுக சுமந்து குதிரையில உட்கார்ந்து போராடினாங்கலாம் நம்ம கேட்டிருக்கோம், நடந்திருக்கு. இடப்பட்ட சில காரணங்களில் சில விஷயங்கள் மாறி அதுல இந்த பெண்கள் சில பேர் பெண்களை வந்து அடிமைப்படுத்திருக்காங்க. மற்றபடி நம்முடைய இந்திய ஜனநாயகத்தை பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து இந்த காலத்திலேயும் ஆண்களும் சரி இந்த சமுதாயம் சரி மதிச்சிருந்தது. இடையில சில காலப்போக்கில் நம்ம இந்த வரலாறுகளை திருச்சி அந்த அந்த நேச்சரையே மாறி போயிருக்கு. அதுதான் நம்ம இப்போ நம்ம பேசிருக்கோம். நம்ம இந்த மாதிரி மகளிர் தினமும் ஒன்று தனியாக கொண்டாட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா பெண்களை போற்றி வந்த நாடு இருக்கு. அதனால் இது ஒரு பெரிய விஷயமா கிடையாது. தாய்மையை போற்றி வந்த நாடு. நீங்க நல்லாவே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த காலத்துல காந்தி மைத்ரேயி காலத்துல வேத காலத்துல நான் சொல்றது உபநிஷத்த காலத்திலேயே வந்து அவங்க எல்லாம் ஜட்ஜா இருந்திருக்காங்க. ஒரு வியாக்கியானத்துக்கு ஜட்ஜா இருந்திருக்காங்க அப்படின்னா பார்ப்போம். ரிஷிகளுக்கு நடுவிலே வந்த ஒரு சில வியாக்கியானங்களுக்கு அவங்க ஜட்ஜா இருந்திருக்காங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு அறிவு பொருந்தியவர்களாக வீர பொருந்தியவர்களாக இருந்திருக்காங்க. நம்ம நாட்டு இது கிடையாது. 1917 ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில ஈக்குவல் வேஜஸ் ஒரே வேலையை செய்யக்கூடிய ஒரு ஆணுக்கு ஒரு சம்பளம் பெண்ணுக்கு ஒரு சம்பளம் வரும்போது அந்த டெக்ஸ்டைல் மில்ல ஒர்க் பண்ணக்கூடிய லேடிஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க போராடினதுனால இந்த ஒரு விமன்ஸ் டேட் வந்து அதுக்கப்புறம் இது ஃபாலோ பண்ணப்பட்ட. பட் நம்ம நாட்டை பொறுத்தவரைக்கும் புரிதல நமக்கு வந்து என்னைக்குமே பெண்களை மதிக்கக்கூடிய மிக அற்புதமான நாடு இது பாரத தேசம். இந்த பெண்ணை எப்பயுமே மதிப்பு மதிப்பு மட்டும் கிடையாது. நாம எல்லாருமே வீரத்தில் தலைத்தவர்கள் கிடையாது. இது எனக்கு முன்னாடி இந்த இதே நான் வந்து பெண்ணிய அசோசியேஷன்ல 2019 ஒரு பொறியாளர் கழகத்திற்கு பொதுச் செயலாளர். அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் 1946 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திருநெல்வேலி கழகம் பொறியாளர் கழகம். அந்த பொறியாளர் கழகத்தில் இது வரைக்கும் ஒரு 9000 பேர் ரிட்டையர் ஆகி போயிருக்காங்க. 4000 பேர் இன்னைக்கு சர்வீஸ் இருக்கக்கூடிய ஒரு பொறியாளருக்கு பிஇ படித்தவர்கள் இருக்காங்க. அந்த யூனியன் அந்த அசோசியேஷன்ல 1946 ஆரம்பிச்ச அந்த அசோசியேஷன்ல முன்னாடி ஒரு ஜெனரல் செக்ரட்டரியாவோ ஒரு பிரசிடென்டோ ஒரு லேடிஸ் கிடையாது, பெண்கள் கிடையாது. இது கிட்டத்தட்ட ஒரு 2011 நான் யோசிச்சிருக்கேன். நாம வரணும், நாம தான் இதுக்கு வந்து தலைவராக நாம பொதுச் செயலாளர் நம்ம லீட் பண்ணணும். நான் ஒரு விஷயம் சொல்றேன், எல்லாருமே சம சந்து வழி நம்ம பங்கு கேட்கிற நாம, எனக்கு உரிமை கேட்கிற நாம, சம்பளம் கேட்கிற நாம, ஆனா கஷ்டத்தை எடுக்கிறதுல மட்டும் நிறைய வேலைக்கு போனோம். அதுலயும் நான் சம உரிமையா என்னுடைய கஷ்டத்தை கொடுப்பேன்.
இந்த போராட்டங்கள் உங்களுக்கானது. உங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு இந்த யூனியன்ஸ் எல்லாம் காப்பாற்ற வேண்டிய சம உரிமை சம கடமை நம்மளுக்கு இருக்கு. அதனால நான் என்னைக்குமே இந்த விமன் என்ற அந்த ஒரு வீக்கர் செக்ஷன் நான் அட்மிட் பண்ணிக்கவே மாட்டேன். ஈக்குவலி டேலண்டட், ஈக்குவலி பிரில்லியன்ட், ஈக்குவலி கெப்பாசிட்டி ஓரியன்டட், எல்லா விஷயத்தையும் எல்லா திறமையும் நம்ம முன்னாடி பேசினவங்க நிறைய அழகான விஷயங்கள் நிறைய சொல்லிட்டாங்க. உங்களால முடியாதது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க. அப்படி இருக்கும்போது இந்த யூனியன் வேலையில எம்மாத்திரம் வருது. அந்த ஒரு துணிச்சல் எனக்கு வந்ததுனாலதான் நான் போராடுறேன்றதை விட நான் எடுத்து சொன்னேன். நான் என்னால தலைமை தாங்கி இந்த யூனியனை நிச்சயமாக நடத்த முடியும், ஒரு பொதுச் செயலாளர் ஆக முடியும் அப்படின்றது 2019 முதல் பெண் பொதுச் செயலாளர் நானே. அந்த சமயத்துல எனக்கு வெளியும் எனக்கு கூட இருந்து 2 பெண்ணு சேர்ந்தா சண்டை வரும், நாங்க அப்படி கிடையவே கிடையாதுங்க. என் கூட இருந்து என்னோட தலைவியாக இருந்தது இந்திராணி மேடம். நாங்க 2 பேரும் உறுதுணையா இருந்து அந்த அசோசியேஷனை அவங்க அழகா வழி நடத்தினாங்க. அது மட்டுமல்ல, இந்தியாவோட அகில இந்திய பவர் இன்ஜினியர்ஸ் ஃபெடரேஷன்ல முதல் வைஸ் சேர்மேனா, சீனியர் வைஸ் சேர்மேனா அதே 2019 நான் பண்ணேன். 2022ல அகில இந்திய அளவில் இந்தியன் இன்ஜினியர்ஸ் ஃபெடரேஷன் இருக்கு, அதுக்கு நான் சீனியர் வைஸ் பிரசிடென்டாக செலக்ட் ஆனேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மைனாரிட்டி நம்மளால ஏன் முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். நாம நினைச்சிருக்கோம் நம்மளுடைய கெப்பாசிட்டியோ நம்மளோட ரோல் மாடலும் இட் இஸ் லிமிட்டட் நம்ம நினைக்கிறோம். இட் இஸ் நாட் சோ. பட் இவங்க எல்லாம் சொன்னாங்க, வீட்டு கடமைகளை செஞ்சுட்டு இதெல்லாம் செய்ய முடியுமான கடமைகளையும் நம்மளால் செய்ய முடியும், இந்த விஷயத்துல நம்மளால எக்ஸல் பண்ண முடியும். அதுதான் என்னோட லைஃப்ல நான் 15-20 வருஷம் என்னோட போராட்டத்தை வந்து நான் என்னுடைய யூனியன் வாழ்க்கையில அசோசியேஷன் வாழ்க்கையில நான் சாதிச்சு காமிச்சிருக்கேன். நான் என்னதான் ரோல் மாடலா காட்டுறேன். என்னோட பொறியாளர் கழகத்திலையும் சரி எல்லா இடத்துலையுமே நான் என்ன ரோல் மாடலா காட்டுறேன். என்ன மாதிரி நீங்க எல்லாரும் வரலாம், தயவுசெய்து எல்லாருமே நேரத்துக்கு. ஏன்னா இப்ப இன்னைக்கு ஒன்றும் இல்லை, இந்த கூட்டத்தை வழி நடத்திட்டு இருக்காங்க, இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னா இப்ப நாளைக்கு அவரே ஒரு போராட்டம் நடத்தும் போது அவர் ஒரு போராட்டத்தை நீங்க ஆல்மோஸ்ட் இவ்வளவு விமன் ஸ்ட்ரென்த் இருக்கீங்க, அவர் கூப்பிடும் போது நீங்க பாதி பேர் வர முடியல, கொஞ்சம் பேர் தான் வரீங்க அப்படின்னா அவங்களோட போராட்டம் திசை போகும். அது நம்மால் நடக்கக்கூடாது. ஒரு பெண்ன்றதுனால என்னால இதை பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அப்படின்னு மட்டும் என்னைக்கும் நினைக்காதீங்க. நம்மளுடைய பொறுப்புல ரொம்ப தீவிரமா இருக்குன்றது நீங்க உணர்ந்து ஒவ்வொருத்தருமே செயல்படணும். எல்லாருக்கும் ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கும். டிசம்பர் 20 யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? ஒரு 5 சப்ஸ்டேஷன்ஸ் அவுட் சோர்ஸ் பண்ணாங்க. ஒரு ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் தி ஓயில் நம்ம வந்து அவுட் சோர்ஸ் பண்ணாங்க. அதுக்கு ஒரு போராட்டம் ஒன்று நம்ம நடத்தினோம். அப்பதான் வந்து நம்மளோட ஜாயிண்ட் ஆக்ஷன் கவுன்சில் அத்தனை யூனியனை ஒன்று சேர்ந்து ஒரு வலிமையான ஒரு போராட்டத்தை நம்ம நடத்தினோம். கிட்டத்தட்ட காலையிலிருந்து இரவு வரைக்கும் நடந்த அந்த போராட்டத்துல ஹெட் குவார்டர்ஸ்ல நாங்க எல்லாம் அங்க கூட்டியிருக்கோம். தலைவர்கள், இந்த தலைவர்கள் எங்களோடு இருந்தார்கள். நாம ஒட்டுமொத்தமா அத்தனை தலைவர்களும் அத்தனை ஜெனரல் செக்ரட்டரி ஒன்று கூடி அந்த போராட்டம் நடத்தினோம். அமைச்சர் வந்தாரு, நாம கேட்கல, இது வித்ரா பண்ணா மட்டும்தான் நாங்க இந்த இடத்துக்கு தலைவரும் சொன்னோம். திருப்பி சாயந்தரம் 6-7 மணி வரைக்கும் ஆச்சு. அது வரைக்கும் நம்ம போராட்டத்தை கைவிடல. அன்னைக்கே அவங்க போட்ட உத்தரவை வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த பேப்பரை கையில காமிச்சதுக்கு அப்புறம் தான் நாம எல்லாரும் வீடு திரும்பணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த போராட்டத்துல பெரும்பாலும் நாம மகளிர் எல்லாமே சப்போர்ட் பண்ணிடலாம். அத்தனை விமன் என்ஜினியர்ஸ், எம்ப்ளாயர்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணோம். இட் பிகம் a massive success of the தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இன்றைக்கும் அகில இந்திய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு போராட்டமாக இருக்குது. அந்த நாளிலிருந்து தான் இப்படி பொதுவாக நாம் எல்லாருமே கலக்க ஆரம்பிச்சோம். நாம் எல்லாருமே வெளியே வர ஆரம்பிச்சோம். பெண்கள் எல்லாருமே நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. எந்த விதமான ஸ்ட்ரகிள், இன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட், இன்னைக்கு யூனியன் ஸ்ட்ரைக் எடுக்குது, இன்னைக்கு நமக்கு அநீதி எடுக்கிற மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க, கவர்மெண்ட் மேனேஜ்மெண்ட் எடுக்கிறாங்க, உடனடியாக நம்ம பேசணும் அப்படின்னா அந்த சமயத்துல இருந்தால் அத்தனை பேர்களும் கூட ஆரம்பிச்சோம். அந்த வகையில தான் சுப்பிரமணிய சார் ரொம்ப பொறுப்பாக பெரும்பாலும் சுப்பிரமணிய சார் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உடன்படுவதற்காக நிறைய வந்து அவர் நிறைய படிப்பவர்களுக்கு அந்த சலுகை கொடுக்கணும், படிப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஸ்பீடில் மேன் பவருக்கு அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லிருக்கோம். நாங்களும் அதிகமாக நிறைய சொல்லியிருக்கோம். அந்த கருத்துக்களில் நாங்கள் உடன்படுறோன்றதுனால நிறைய சமயத்தில் பொது கருத்துக்களும் சரி, அசோசியேஷன் பாதுகாப்பு அடிக்கடி வருவாங்க, கண்ணன் சாரும் அடிக்கடி வருவாங்க, நிறைய பேசுவாங்க எங்களோடலாம். இந்த இலக்கம் அதற்கு முன்னெல்லாம் கிடையாது. 2019க்கு முன்னாடி ஒரு யூனியனுக்கும் இன்னொரு யூனியனுக்கும்
ஒரு நம்ம யூனியனை பார்த்து பயப்படுறாங்க. ஏதாவது ஒரு விஷயம் வேறுபட்டுனா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக நடந்த வேகல் மிஷன் போராட்டத்தில் கூட நம்மளுடைய போராட்டம் அந்த அளவுக்கு வலிமை மிகுந்ததாக இருந்தது. இல்லவே இல்லை, அலுவலர்களுக்கு வேகல் மிஷன் இல்லை என்று சொன்னது 0லேருந்து 3% அதை வாங்கி காமிச்சோம். அதுக்கு ஒட்டுமொத்தமாக இந்த எல்லாருடைய யூனியனும் அதுக்கு பொறியாளர்களுக்கு கிளாஸ் 1 and 2 ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்க. இந்த நேரத்தில் நீங்கள் நம்பிக்கை அந்த சொல்லிடுறேன். இந்த மாதிரி தொழிற்சங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய பெண்களுடைய மேடம் ரொம்ப சொன்னாங்க, இதெல்லாம் வலி இருக்கும், அவங்க வலிமை அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த கருத்துக்கள்லாம் உள் வாங்கிடுது. இது நம்ம சிரிச்சுட்டு கடந்து போகிற விஷயம் இருக்கிறேன். இந்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் இந்த அவையிலே நீங்கள் இருந்துக்கிறீங்கன்னா இன்னைக்கு சில விஷயங்களை மனசுல ஆழ எடுத்துக்கணும், கடந்து போறது கிடையாது. இது உங்களோட லைஃப்ல இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு நாளும். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா பிருந்தா மேடம் பேசுறதும் சரி, அந்த சாந்தாமணி பேசுறதும் சரி, இந்திராணி மேடம் பேசுறதும் சரி, நிறைய கருத்துக்கள் நான் ரொம்ப நிறைய நோட் பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளோ மணிமணியான கருத்துக்கள் நிறைய சிரிச்சுட்டே சிலதெல்லாம் ஜோக்கா சொன்னாங்க. ஆனா உண்மையிலே இதெல்லாம் நம்ம உண்மையிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்குள்ள இருக்கக்கூடிய வீரர்கள் விவேகம் அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ உங்களுடைய ஒற்றுமை எல்லா இடத்துலையும் காப்பாற்றுங்க. உங்களுடைய ஒவ்வொரு நிமிஷமும் மேடம் சொன்னாங்க, வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நிறைய இடர்பாடுகள் வரும். பெண்ணெல்லாம் நிறைய இடர்பாடுகள் வரும். எந்த இடத்துலையும் தயங்காதீங்க. முதல்ல தயக்கம்ன்றத தூக்கி எறிங்க. நீங்க முதல்ல எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுதுன்னா முன்னாடி நீங்க கேளுங்க. உங்களுக்காக குரல் கொடுத்தா உங்களோட யூனியன்ஸ் இருப்பாங்க. அதையும் மீறி செயல்படணும்னா எந்த யூனியனா இருந்தாலும் சரி, நான் ஒரு எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன், அது இந்த யூனியன் அந்த யூனியன் கிடையாது. எந்த இடத்துல பெண்களுக்கு ஒரு அநீதி நடக்குதுன்னா அது என்கிட்ட வாங்க, நான் என்ன இருக்கு மேல லெவல் வரைக்கும் எடுத்து போய் சால்வ் பண்ணி கொடுக்குறேன்னு நான் எல்லா யூனியனுக்குமே சொல்லியிருக்கேன். இன்னும் தைரியமாக நம்ம எல்லாருமே தைரியமாக இருக்க கடமைப்பட்டது. நம்ம ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறது இல்லை. நம்ம அவ்வளோ ஆற்றல் மேடம் சொன்னாங்க பாருங்க, ஒரு டெல்லியிலேயே 57 டெசிபலை தாங்கக்கூடிய அளவுக்கு வலியை ஏற்கக்கூடிய அளவுக்கு அவங்க சொன்னாங்க. அது இன்னொரு வேற மாதிரி சொன்னாங்க, 20 எலும்புகள் உடைந்தால் என்ன ஒரு வலி ஏற்படுமோ அதுதான் ஒரு பிரசவ வலி என்று சொல்லுவாங்க. அந்த வலியை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவு, அந்த ஒரு வலி பிசிக்கலா தாங்கினா அது பிசிக்கல் மட்டும் கிடையாதுங்க. அந்த வலியை தாங்கிறதுக்கு மனோசக்தி இருந்தால் மட்டும்தான் அந்த உடம்பு வலியை தாங்க முடியும். அந்த அளவுக்கு மனோசக்தி படைத்தவர்கள் தான் நாம் பெண்கள். அதனால நாம எந்த காரணத்தை கொண்டும் சோர்ந்து போவதற்காக பணி செய்கிற இடத்திலும் சரி, வீட்டிலும் சரி, எல்லா இடத்துலையுமே நாம தான் ராணி. அந்த மாதிரிதான் நம்ம இருக்கணும். அதற்காக தலைக்கணம் வேணும்னு நான் சொன்னேன். தலைக்கணம் கிடையாது. நான் என்ற ஒரு விஷயம் சொல்லும் போது அந்த இடத்தில் கர்வம் வேண்டாம். ஆனால் நான் தான் அப்படின்றது தன்னை யார் என்று நினைத்து என்னுடைய பலம் என்ன அப்படின்னு நினைச்சு ஏன் மேல நம்பிக்கை வைக்கிற அந்த தன்னம்பிக்கை தான் நமக்கு அதிகமாக வேணுமே தவிர கர்வம் கிடையாது. இல்லை அடுத்தவங்களை தோக்கடிக்கின்ற எண்ணம் நம்பிக்கை கிடையாது. அதனால எந்த காரணத்தை கொண்டும் விட்டு கொடுத்துறாதீங்க. உங்களை நீங்க விட்டு கொடுத்துறாங்க. உங்களை நிலைமையை இருக்கணும். எல்லா சமயத்திலுமே நான் சொல்றது, இது குடும்பத்திலையும் சரி, உங்களுடைய உறவுகளிலையும் சரி, உங்களுடைய அலுவலக சூழ்நிலையும் சரி, யூனியன்லையும் சரி, எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எத்தனை பேர் சரி எல்லா இடத்துலையுமே விமனோட சைடு இருக்காங்க. And I salute to all the women leaders here. And உண்மையிலே இதர சில பேர் எனக்கு அறிமுகமாக இருக்காங்க. இதை நேராக பார்க்குறேன். எல்லாருமே நாங்கள் ஆணைக்கு இங்கே பேர் தலைவர் இல்லை அப்படின்ற மாதிரி தயவு செய்து எல்லாருமே உரிமைக்காகவும் நம்மளோட உணர்வுகளுக்காக ஒன்று கூடி அதிக நேரம் பேசுறதுக்கு இருக்கிற அருமையான கருத்துக்கள் அவங்க பேசிட்டாங்க. அதான் நம்ம பேசுறது ஒன்றும் இல்லை. இந்த பயணத்துல நான் பெற்ற மிகச்சிறந்த விருது இந்த வருஷம் நான் ஓய்வு பெற போகிறேன். இந்த மாதம் ஓய்வு பெற போகிறேன். அதனால வாய்ப்பா நான் பார்க்கிறேன். உண்மையிலே என்னுடைய இதயம் எப்பவுமே உங்களோட இருக்கும். உங்க எல்லாரையும் டிராவல் பண்ண டிஎன்இபியில் உங்க எல்லாரையும் டிராவல் பண்ண இந்த தருணங்கள் என்னோட மனசுக்கு ரொம்ப மிகுந்த நெருக்கமானவை. அதிலும்
குறிப்பாக எனக்கு அலுவலகத்தை விட நான் ரொம்ப நேசிச்ச இடம் யூனியன் ஆஃபீஸு, அசோசியேஷன் ஆஃபீஸு, ஜாயிண்ட் ஆக்ஷன் கவர்மெண்ட். என் எண்ணம் ஃபுல்லாக அதில் தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் யாருக்கு என்ன செய்யலாம், என்ன பிரச்சனை இருக்குது, எப்போ பார்த்தாலும் பொழுதுனைக்கு வீட்டில் கூட சொல்லுவாங்க 24 மணி நேரம் உடம்புல வந்து பொது சங்கம் பொது சேவை இப்படின்னா ஓடிட்டு தவிர எந்த கவனமும் உனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உண்மைதான். அது ஒரு வகையில் அடிக்காக ஆயிட்டேன்னு கூட நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி பொது சேவையில் என்னை நான் நிலைமை எடுத்துருக்கிறேன். உங்கள் எல்லாருடைய அன்பும் ஆதரவும் இந்த காலத்தில் எனக்கு இருக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு. வரும் காலங்கள் மின்சார வாரியத்தில் கடினமானவை எல்லாருக்குமே தெரியும். சென்ட்ரலில் நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இப்போ போட்டுருக்கிறாங்க. இதில் நம்ம அச்சப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அக்ரிகல்ச்சர் டிஸ்காமும் ஒன்று தனியாக உருவாகுது. ஸோ அக்ரிகல்ச்சர் டிஸ்காம் ஒன்று உருவாச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாருங்க. அதை தவிர அக்ரிகல்ச்சர் டிஸ்காம் வந்து ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டின்னு போது நேச்சுரலி அதை யாருமே எந்த வட்டம் நோக்கில் இருக்கக்கூடிய கம்பெனிஸும் அதை எடுக்காது. வேறு ஆல் அதர் ப்ராஃபிட்டபுளாக ஓடக்கூடிய அத்தனை யூனியன்ஸுமே அத்தனை இதுலையுமே கம்பெனிஸ் எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கிற பட்சத்தில் இந்த காஸ்ட் சப்சிடின்னு ஒரு ஃபேக்டர் வரும். அந்த காஸ்ட் சப்சிடியை யார் கட்டுவாங்க? ஸோ கவர்மெண்ட் கட்டணும்னா அதுக்கு வருமானம் வரணும். வருமானம் எங்கே வரும்? அக்ரி டிஸ்காம் வச்சு நமக்கு வருமானம் இருக்காது. ஸோ பொதுமக்கள் விவசாயிகள் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள். ஸோ வருங்காலங்கள் மிக மிக கடினமானவை. பாலிசிகளை உற்று நோக்கணும். எதை எந்த சமயத்தில் நாம் எதிர்க்க வேண்டுமோ அந்த சமயத்திற்கு நீங்கள் எல்லாரும் எப்பொழுதுமே ரெடியாக இருக்கணும். உங்கள் தலைவர்கள் கூப்பிட்டாலோ இல்லைன்னா இந்த லெவலில் கூப்பிட்டாலும் உடனடியாக அதை போய் நிற்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க. அதே மாதிரி இந்த ஐக்கிய சங்கத்தில் பெண் சிங்கம் போன்ற வீராங்கனைகள் தங்கள் குடும்பத்தை தாண்டி சமுதாயத்திற்காக நிறைய தங்களோட அர்ப்பணிப்பை செய்யணுன்றது இந்த நேரத்தில் அவங்க எல்லாருக்கும் கேட்கிறேன். உங்கள் எல்லாருடைய தனிப்பட்ட வாழ்விலும் சரி, பணி வாழ்விலும் சரி, சமூக வாழ்விலும் சரி மிகப்பெரிய வெற்றி அடைந்து உங்கள் சந்தோஷமும் முழுமையாக அனுபவித்து உங்கள் குடும்பத்திற்காகவும் இந்த நாட்டிற்காகவும் இந்த தேசத்திற்காகவும் சமுதாயத்திற்காகவும் எல்லாத்தையும் தாண்டி இந்த மின்சார வாரியத்திற்காகவும் உழைப்பை கொடுக்க வேண்டும் அப்படின்னு குனிந்து நிற்காதீர்கள், நிமிர்ந்து நில்லுங்கள், பயந்து ஓடாதீர்கள், எதிர்த்து நில்லுங்கள். வாழ்க தமிழ்நாடு, வாழ்க மின்வாரியம், வாழ்க தாய் திருநாடு. வணக்கம்.